திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் கிளை அஞ்சலக அலுவலகம் புதிய கட்டிடம் சாமலாபுரம் பொதுமக்கள் ஏற்பாட்டில் கட்டித்தரப்பட்டது. சாமலாபுரம் கிளை அஞ்சலக அலுவலக புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. கிளை அஞ்சலக அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சியில் தபால்துறை திருப்பூர் கோட்ட கண்காணிப்பாளர் பட்டாபிராமன், தபால்துறை திருப்பூர் கோட்ட உதவி கண்காணிப்பாளர் செந்தில், திருப்பூர் வடக்கு உட்கோட்ட அஞ்சல் ஆய்வாளர் ரஞ்சுகுமார், சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் விநாயகா பழனிசாமி, சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற 10வது வார்டு கவுன்சிலர் கனகசபாபதி, சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற 11வது வார்டு கவுன்சிலர் வினோத் ஜெயாளன், சாமலாபுரம் குளம் பாதுகாப்பு அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சாமலாபுரம் பொதுமக்கள் மற்றும் கிளை அஞ்சலக அலுவலர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளுடைய சாமலாபுரம் குளம் பாதுகாப்பு அறக்கட்டளையும் சார்பாக நம்மளுடைய சாமலாபுரத்துக்கு புதிய கிளை அஞ்சல் அலுவலக கட்டிடத்தை பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்திய அஞ்சல் துறை சார்பாக ஃபஸ்ட்டு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சாமலாபுரம் ஏரியாவில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்பெறும் வகையில் எல்லா ஒரு சேவைகளும் தபால் துறையில் உள்ள எல்லா ஒரு சேவைகளும் இந்த சாமலாபுரம் அஞ்சல் துறை அலுவலகம் மூலயமா வழங்கப்படும். மேலும் உங்களுக்கு முக்கியமான கோரிக்கையான ஆதாருக்கு கண்டிப்பாக கேம்ப் நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி மக்கள் ஆதார் வேறு எங்கேயும் வெளியே போய் அலையாமல் நம்ம சாமலாபுரம் மக்கள் சாமலாபுரம் அஞ்சல் அலுவலகத்திலே ஆதாரோடைய எல்லா சேவைகளையும் பயன்பெறவதுக்கு கேம்ப் அரேஞ்ச் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மேலும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குது, அப்புறமேட்டு செல்வ மகன் சேமிப்பு திட்டம் இருக்குது, ஜென்ரல் இன்சூரன்ஸு, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பழைய காலத்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாதிரி இல்லாமல் இப்போ தபால் அலுவலகன்றது நவீன முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கணும், அந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அவசியமே இல்லை. அந்த ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இப்போ சாமலாபுரத்தில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதும் சரி, கணக்கு முடிக்கவும் சரி. இப்போ ஆர்டி அது மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதாச்சும் இருந்தால் கூட இங்கேயே தான் முடிக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சப்போஸ் வெளியூர் எங்கேயாச்சும் போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற தபால் அலுவலகத்தில் கூட நீங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ட்ரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம். பணம் எடுக்கிறதுமே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுக்கணும் அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பணத்தை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக இது பண்ணிக்கலாம். ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி ஆர்டி எஸ்எஸ்சிஐ அக்கௌண்ட்லாம் நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக ப்ரீமியம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் போஸ்ட் ஆஃபீஸ் வரணும் அப்படின்னா எல்லா சேவைகளுமே எல்லா நவீன சேவைகள் எல்லாமே நம்ம தபால் துறையிலேயே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த டைம் பொதுமக்களுக்கு கோரிக்கையை இதை வச்சு எல்லோரும் இப்போ சாமலாபுரம் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.